இந்த இடம் பச்சை பசேல்னு இருக்கு. இதுதான் சொர்க்கம். விடுமுறையை இப்படிதான் ரெசார்ட்ல கொண்டாடணும். இந்த கவலையே இல்லாம நிம்மதியா இருக்கணும். மூளைக்கு வேலையே கொடுக்காம இப்படி சந்தோஷமா இருக்கிறதும் நல்லா இருக்கு. அதேதான், அந்த அதிக பசங்கி பீக்கச்சோன்னு யார பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. யார் அந்த 2 பேர்? இதுதான் ப்ரொஃபசர் சொன்ன அந்த ரெசார்ட்டா இருக்கணும். நான் நீச்சல் அடிக்க போறேன். ஆனா அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்ல ஆஷ். அவங்கள பத்தி யோசிச்சது வந்துட்டாங்களே. அவங்களை கண்டுக்காத. எனக்கு ஒரு உதவி வேணும். இந்த குளம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க தேடி வந்த குளம் அந்த பக்கம் இருக்கு. உதவிக்கு ரொம்ப நன்றி. அந்த பக்கம் போக சொன்னாங்க. பீக்கச்சு சீக்கிரம் வா. இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? எப்பவும் போல ஏதாவது போக்கிமான தேடி வந்திருப்பாங்க. நம்ம பீக்கச்சுவ புதிக்கிற வேலையில இறங்குவோமா? நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஜிவானி சார். நம்ம எல்லாரையும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் பேச்ச மீறி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட். நல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா பீக்கச்சு நம்ம கைக்குட்ட தூரத்துல இருக்கு. நாம பார்த்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. அந்த அதிக பேசுனீங்க பீக்கச்சு எல்லாரையும் மறந்துடுங்க. நாம விடுமுறையை கொண்டாடுவோம். மறுபடியும் நீங்களா? உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க 2 பேரும் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆமா, ஆனா அதுக்கு தேவையான தூண்டில் எங்க கிட்ட இல்ல. எது வாங்கணும்னு கூட எங்களுக்கு சரியா தெரியல. அவங்க என்ன உதவி பண்றேன்? இங்க பாருங்க, உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த தூண்டில் தான் சரியானது. இது உறுதியா வளைஞ்சு கொடுக்கும். நீங்க பெரிய மீன் பிடிக்கணும்னா எதுக்கு அவங்களுக்கு உதவி பண்றீங்க? இதை பாரு, நீங்க சொல்றதே எத்தனை பீக்கச்சு. ரொம்ப நன்றி. நீங்க நன்றி சொல்லிட்டு இதுல என்ன இருக்கு? இது எல்லாத்தையும் வாங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சேர்ந்தவங்களை பார்க்கவே முடியாது. நாங்க மறக்க மாட்டோம். வாங்க அந்த போக்குமார பிடிப்போம். இந்த மாதிரி நல்லவங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா நாம விடுமுறையில இருக்கோம். நம்ம தூங்காட்டத்துக்கு வேலை செய்ய போகாது. இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து எல்லா போக்கியமான்களையும் ஆளணுங்கிறதுதான் ஜிவானிசாவோட கனவு. இதெல்லாம் நிறைவேறணும்னா சிறந்த போக்கியமான்கள் நம்ம பக்கம் இருக்கணும். பொதுவா இந்த இடத்துக்கு நிறைய பேரு அருகான சக்தி வாய்ந்த நிறைய போக்கியமான்களை கூட்டிட்டு வருவாங்க. அந்த போக்கியமான்கள் நமக்கு கிடைச்சா டீம் ராக்கெட்டோட சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். நாம இதை சாதிச்சே ஆகணும். எந்த ஒரு சொதப்பலும் இருக்கக்கூடாது. டீம் ராக்கெட்ல இருக்கிற யாரை வேணாலும் நான் உபயோகிக்கலான்னு ஜிவானி எனக்கு சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் ஜெஸியை நம்பி எதுவும் நடக்காதுன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் என் டீமை நானே உருவாக்கி இருக்கேன். என்னாச்சு ஜஸ்? என்னன்னு தெரியல, எனக்கு திடீர்னு தப்பா தெரியுது. எனக்கு இது பிடிக்கல. சரி, வந்த வேலையை பார்ப்போம். எல்லாரும் அதுக்காக தான் வந்திருக்காங்களா? நான் தான் அதை பிடிப்பேன். அந்த கொல்லத்துல ஒரு பெரிய போக்கிமான் இருக்குன்னு நினைக்கிறேன். குடிச்சா பிரமாதமா இருக்கும்ல? எனக்கு என்னமோ இதெல்லாம் வதந்தின்னு தோணுது. ஏதோ தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது சின்னதால இருக்கு. சரி, கிடைச்ச போக்கியமான எதுக்கு விடணும்?
பிடிச்சி இழுக்குது. விட மாட்டேன். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்றீங்களா? அது தப்பிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வாங்க. என்ன ஆனாலும் அதை திட்டிடாத தம்பி. இது என்னவா இருக்கும்? இதுவாதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் இதை பிடிக்க போறேன். பேட்டரி வேணுமா? பேட்டரி ஒரு வாட்டர் டைப் போக்கேமான். ஆனா இப்போ கிளாஸ் டைப் உபயோகிக்க போறேன். ஒன்றும் ஆகாது. ஆடிஸ் தூக்கப்படியா பயன்படுத்து. அதை புரிஞ்சுது. ஓகேவா? நல்லது. நீ சாதிச்சுட்ட. அடடா, எனக்கு ரொம்ப தலைப்பா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் உதவி பண்ணனா அந்த பெரிய மேஜிக் கார்பை என்னால பிடிச்சிருக்கவே முடியாது. உதவி பண்ண முடிஞ்சதுக்கு நாங்க சந்தோஷப்பட்டோம். சரி, நாங்க கிளம்பி நிறைய அது ரெசார்ட் ஆச்சே. இது உடனடியா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கொண்டு போயிடுங்க. இன்று பிரிஞ்சு போங்க. என்னது, இவங்களும் டீம் ராக்கெட் தானா? நமக்கு விடுமுறைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ற நம்மள பின்தொடர்றாளா? இல்ல, பெரிய அளவுல போக்குமான குடிக்கிறதுக்காக இவ இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் இந்த வேலையை நமக்கு கொடுக்கல? நாம எப்போதுமே சொல்லப்படுறதால இவங்க நம்மள நம்பல. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சிட்டோம் மேடம். பிரமாதம். எல்லாம் நல்லபடியா போச்சுல்ல? அவங்க 4 பேரையும் நம்பாம நான் நல்லதா போச்சு. சரி, இங்க இருந்து கிளம்பலாமா? கண்டிப்பா. நான் இதை அனுமதிக்க மாட்டேன். அந்த போக்கேமான்களை திருப்பி கொடுத்துருங்க. முதல்ல இவங்களை அழுத்துங்க. கண்டிப்பா மேடம். பிரியோனு, உடனே வெளியே வா. யாரும் பெரிய காலத்துல இறங்கு. அது என்ன போக்கிமான்? நம்ம வேடிக்கை பார்ப்போமா இல்ல அவங்களுக்கு உதவி பண்ணுவோமா? நம்ம மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நாமளே உதவி பண்ணணும். ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவ மட்டும் என் கையில கிடைச்சா நான் சும்மா விட மாட்டேன். இது ரொம்ப அநியாயம். மின்னல் வேகத்தை பயன்படுத்து. பிரியோனு, வெற்றி வேலை பயன்படுத்து. டாக்ஸிக்கோ சேர்த்து பயன்படுத்த.
ஆனா எப்படி அவங்க எங்க போயிருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. முயற்சி பண்றதை தவிர வேற வழி இல்ல. உன்னுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தம்பி. ஆனா உன்னால என்ன பண்ண முடியும்? இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க பிடிச்ச போக்குமாங்க கொடுத்திருக்கேன். அவங்க எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப சொல்லுது. சுத்தமா பிடிச்சிடலாம். அப்ப இன்னொரு ஹெலிகாப்டர்ல போய் எல்லா போக்கிமான்களையும் காப்பாத்திடலாம். நான் அவங்க நேரத்துக்கு தூக்கிட்டு போறேன். இவங்க 2 பேருக்கும் உதவி பண்ற மாதிரி பண்ணிட்டு இந்த போக்குமான் தூக்கிட்டு ஓடிடுவோம். உருப்படியா செய்ய முடியலையா? சீக்கிரம் ஓடுங்க. இது சாப்பிடு. இந்த போக்குமான்கள் எல்லாத்தையும் அதோட இடத்துக்கு அனுப்ப போறேன். வேற யாரும் இல்லை. நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. அப்படியா? இந்த சின்ன பையனுக்கு நம்ம யாருங்கிறத சீக்கிரம் காட்டுங்க. பயன்படுத்து. பயன்படுத்து. என்ன பண்றீங்க? ஒரே ஒரு சின்ன பீகாச்சுவோ உங்களால எதிர்க்க முடியலையா? எல்லாரும் தயாரா? இது என்ன பண்ண போறோம்? ஆரம்பிக்கலாமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. போக்கேமானை திருட முயற்சி பண்ணதுக்கு உங்களை கைது செய்ய போறேன். சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும். சரி. ரைபீரியன் ஸ்டோரேஜை பயன்படுத்து. எங்க போறீங்க? உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இதுல என்ன இருக்கு? நீங்க எல்லாருமே கலக்கிட்டீங்க. எல்லா போக்கிமானையும் காப்பாத்த நீங்க தான் உதவி பண்ணிருக்கீங்க. அட பரவாயில்ல, ஒரு ஹீரோ இத கூட பண்ணலன்னா எப்படி? ஆபீசர் ஜெனி எங்களுக்கு நம்ம போக்குமான்களை கையை வைக்கவே முடியாது. கண்டிப்பா மாத்திப்போம். சரி, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்பு. உங்க பேராச்சு சொல்லலாம்ல. பிரச்சனை வந்தா கண்டிப்பா என்ன பண்ண போறீங்க? இந்த உலகத்துல இவ்வளவு நல்லவங்க கூட இருப்பாங்களா? இருக்காங்களே.
நான் தான் ஜெஸ்ஸி பேசுறேன். ஏன் இவ்வளவு சீக்கிரம் போன் எடுத்துட்டு? அது ஒண்ணும் இல்ல, எங்களுடைய விடுமுறை பிரமாதமா போச்சு. அதான் அடுத்த வேலைக்கு தயாரா இருக்கோம். உனக்கு என்னாச்சு இவ்வளவு களைப்பா தெரியற? உனக்கு விடுமுறை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுதோ? அதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க வேலைக்கு திரும்ப வந்த விஷயத்தை நான் ஜிவானுக்கு தெரியப்படுத்துறேன். அவளோட முகத்தை நீங்க பாத்தீங்களா? தோல்வியின் சோகம் அவளுடைய முகத்துல நல்லாவே தெரியுது. ஒரு மிஷனுக்கு தலைமை தாங்கி தோல்வி அடைஞ்சா எப்படி இருக்குன்னு இப்ப புதிய டீம் ராக்கெட்லயே சிறந்த டீம் நாம தான். எல்லா வேலையும் நமக்கு தானே கொடுக்கணும். நம்ம விடுமுறையில இருந்ததால பீக்கச்சுவை தப்பிக்க விட்டுட்டோம். ஆனா அடுத்த தடவை கண்டிப்பா புடிச்சு போட்டுருவோம். நல்லா தானே இருக்கு. இதுதான் குளத்துல இருந்த பெரிய மேஜிக் பாப்பா. எவ்வளவு பெரிய உருவம் பாருங்க. பெரிய உருவத்தை தவிர இதுக்கு வேற எந்த சக்தியும் இல்லைன்னு தோணுது. அருமையா குதிச்சா. முழுசா நினைக்கிறேன். பிரமாதங்க. இந்த மேஜிக் கார்ப்பை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணாங்க தெரியுமா? என்னது, நிறைய பேர் உதவி பண்ணாங்களாம். ஆமா, டீம் ராக்கெட் கூட நடந்த பேட்டலுக்கும் உதவி பண்ணாங்க. நேற்று எதிரிகளாக இருந்தவங்க இன்று நண்பர்களாக இருக்காங்க. ஆனா மறுபடியும் சந்திக்கும் போது டீம் ராக்கெட் அவங்க தீய செயல்ல திரும்ப இறங்கிடுவாங்க. உலகத்திலேயே மிக சிறந்த பிராணியான கூட போட்டி போடணுங்கிறது தான் ஆஷோட ஆசை. எல்லா விதமான போட்டிமானையும் போது நிறுத்து பீக்கச்சு. ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, ஃப்ளைட்டுக்கு கண்ணு போகுது. காலேஜுக்கு நான் முதல் முறையா வரேன். நம்ம நிறைய போக்கியமான பிடிக்கணும். அப்புறம் நீ பேட்டில் ஃபெஸ்டிவல் போட்டியில எப்படியாவது ஜெயிக்கலாம். கண்டிப்பா பார்க்கதானே போற. ஆஷி ப்ளோவும் இப்ப காலோஸ் ரீஜியனுக்கு வந்திருக்காங்க. அது அடுத்து அவங்க போக போற இடம் அழகான ஸ்டானோர் சிட்டி. இந்த ஜிம்முக்கு பார்ட்னரா இருக்கிறது மிகாயோ. அங்க ஒண்ணு இருக்கு. இதை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன்.
entered the cave. Eos, goddess of tormented chaos. எலக்ட்ரிக் கால்குலேட்டர் இப்போ 3 போட்டியில ஜெயிச்சிருக்காரு. இன்னும் ஒரு போட்டியில ஜெயிச்சா ஸ்னேக் கிளாஸ்க்கு முன்னேறிடுவாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த பேட்டில் பிரசிடென்ட் சேனல்ல அவங்களோட 7 கேள்விகளுக்கு முன்னேற முடியும். இதுல பங்கெடுக்கிறவங்க யார் கூட வேணும்னாலும் போட்டி போடலாம். இந்த ஃபெஸ்டிவல்ல பங்கெடுக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்பவும் முக்கியமான நாள் சொல்லலாம்.
அது என்ன போக்கிமான்? இவ்வளவு வேகமா? பாவம் ஆஷுக்கும் பெங்காலுக்கும் பதிலடி கொடுக்க கூட நேரம் இல்லையே. இதுதான் கொரியாவோட மிகப்பெரிய பலம். ஒரு சின்ன கீரல் கூட விழல. ஆஷ் இந்த போட்டியில பின்தங்கி இருக்காரு. இப்ப எந்த போக்கியமான தேர்ந்தெடுக்க போறான்னு பார்க்கலாம். போக்கியமான் ஒரு
ஆரம்பிக்க தோணுதா? மெகா லுகாரியோ சூறாவளியில இருந்து தப்பிச்சிருக்கு. And it almost seemed familiar. முயற்சியை கைவிட
இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். நாங்க இப்பதான் விளையாடவே ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிதானே தாரியோ? நீ கலக்கிட்ட. நான் அப்படியே வியந்து போயிட்டேன். டிராகனைட் எப்பவும் அதோட முயற்சியை கைவிடாது. சரி, நீ வந்ததால என்ன ஆச்சு? பிரமாதம். ரப்பூட் வா போகலாம். இன்னும் நான் வந்துகிட்டே இருக்கேன். பெலோசி அவங்க பயணம் முடிஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம ஹீரோஸ்க்கு அவங்களோட சாகச பயணம் தொடர போகுது. இப்போ நம்ம இருக்கிறது பயிற்சியாவது பண்ணணும். இது நல்ல யோசனையா இருக்கு. வாங்க பயிற்சியை ஆரம்பிக்கலாம். அவசரப்படாத. நாம ஒண்ணும் வெளியில இல்ல. இது யாரா இருக்கும்? அதுவா? நமக்கு டபுள் ஜமாக்கா கிடைச்சிருக்கு. அதுல மேஜிக் ஆஃபும் ஜோக்கிங்கும் தான் ஸ்டார். இப்பவே ஆரம்பிக்கலாம். போட்டி போடுங்க. இந்த மேஜிக் ஆர் ஹைஜப்ல 9 தடவை ஜெயிச்சவரே. உண்மையாவே இந்த போட்டியில கலந்துக்க போறியா? ஆமா, கண்டிப்பா. எனக்காக இது எல்லாரையும் ஜெயிக்க போகுது. சரி, மேஜிக் ஆர் ஆரம்பிக்கலாம். முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே. ரொம்பவே பெருசா இருக்கு. அதை பத்தி கவலைப்படாது. எப்பவும் போல என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. இவர் மேஜிக் ஆர் ஹை ஜம்ப் போட்டியோட வெற்றியாளர் மட்டும் இல்ல, இவர் ஒரு புகழ்பெற்ற பாடி பில்டிங் ட்ரெயினர். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ உடற்பயிற்சி செய்யலாம். சரியா பிடிச்சு?
காரோட மேஜிக் கார்போன் நல்ல ஐட்டம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த மேஜிக் கார்போட உடலை பார்க்கும்போது இதோட கடின உழைப்பு நல்லா தெரியுது. கோவோட போட்டியாளர் மேஜிக் கார்பெண்டர் தான் போன வருஷ போட்டியோட ரன்னரா. இவங்க 2 பேர்ல யாரு ஜெயிக்க போறாங்க? இந்த போட்டியை நீ ஜெயிச்சுட்டு மேஜிக் கார். இப்போ தயாரா? இந்த போட்டியில ஜெயிச்சு ஒரு புது சாதனையை படைச்சிருக்காரு. சீக்கிரமே இறுதி போட்டி வந்துடும். ஆமா, ஆனா என் போட்டியாளர் யாரா இருக்கணும் பாரு. நம்ம இறுதி சுற்றோட 2வது மற்றும் கடைசி போட்டியில 9 இருக்காங்க. ஒரு அரசனை போல தோற்றம் இருக்கு. இப்போ தயாரா? இது பார்க்கவே அற்புதமா இருக்கு. அதோட சக்தியை பார்க்கும்போது வியப்பா இருக்கு. இந்த போட்டியில கேப்டன் கார்போட ஷைன் கோல்டி தான் ஜெயிச்சு இறுதி போட்டிக்கு போகுது. நீ போய் ஜெயிச்சுட்டு வா. சரி, இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இப்ப நம்ம மேஜிக் கார் ஹை ஜம்ப் போட்டியோட இறுதி சுற்றுக்கு வந்திருக்கோம். இந்த போட்டியில எதிர்த்து போட்டி போட போறது காசு கார்போட. உன்னால ஷைன் கோல்டியை தோற்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன். முடியாதுன்னு நினைச்சா நான் ஏன் இங்க வர போறேன்? ரொம்ப நல்லது. அப்ப என்னோட பவரை எதிர்கொள்ள தயாரா இரு. கிடைச்ச அதிபயங்கர சக்தியை எதிர்க்க தயாராகிரு. இப்ப வரைக்கும் ஷைன் கோல்டியோட முழு சக்தியை நான் வெளிப்படுத்தல. இனிமேல் எனக்கு ஆரம்பமாக போகும். ஆனா இப்ப என்னோட 10வது வெற்றிக்காக ஹீரோவிலிருந்து லெஜெண்டாக மாறப் போறேன். இதுக்கு மேல என்ன நல்லதா பார்க்க மாட்டேன். இல்லையா? எந்த மாதிரி ஜம்ப் பண்ணணும் கெஸ் பண்ண முடியும் போது. நான் சொன்னது கேட்டு இல்ல, நான் தயாரா இருக்கேன். ஜெயிக்கிறவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. சரிதான மேஜிக்? இந்த போட்டியாளருக்காக நீ போட்டிருக்கிற கணக்கை நிறைய நேரம் வந்துருச்சு. என்ன இது? கோவோட மேஜிக் கார் இதை போட்டுக்கிட்டு இருந்துச்சா? அது என்னது? தன்னோட வெயிட்டை அதிகப்படுத்துறதுக்காக மேஜிக் ஆர்ட் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதை நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இதை எப்படி மாற்றி விட்டான்? கொஞ்சம் பொறுங்க, அந்த பொருள் அவங்க வெளியே எடுத்துட்டு போறாங்க. இதை தூக்கி மச்சான் போட மூடி துடிச்சுக்கிச்சு. இதைத்தான் கோவோட மேஜிக் கார் போட்டுக்கிட்டு இருந்துச்சா? இப்போ நாம எந்த மாதிரி ஜம்ப பார்க்க போறோம். நேரம் போக போக இறுதி போட்டி சூடு பிடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா மறந்துடாதீங்க, ஒரே ஒரு மேஜிக் கார் தான் ஜெயிக்கும். இப்போ ஜம்ப். ஷைன் கோல்டி இந்த துணில ஆரம்பிச்சு. என்ன? கோவோட மேஜிக் காருக்கு பூதி ஏதாவது ஒரு பிரச்சனையா? எனக்கு தெரிஞ்சது புத்தி செலுத்தணுமா புத்தி இருக்கு. எனக்கு புரியா? வாய்ப்பே இல்லை. என்ன சொன்ன? என்னோட மேஜிக் ஆர்ட் இப்பதான் தன்னோட சக்தியை சேர்த்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் இந்த ஆகாயத்தை விட உயரமா குதிக்கும். மேஜிக் ஆர்ட் உன்னோட பயன்படுத்து. என்னோட ஷைன் கோல்டுக்கு இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. போயிட்டான். சீக்கிரம் நடந்ததை சொல்ல எனக்கு பார்த்தே இல்லை. அற்புதமான வேலையை பார்த்துட்டாரு.
தீவிட்டு வந்திருக்கோம். நீ அதை பாராட்டக்கூடாது. ஆனா இதுல நான் எந்த ஸ்லோ கோப்பை பிடிக்கிறது? As Kratos left the temple, he was assaulted by the army of Morpheus, and then he heard the haunting melody. But this time, he recognized it as the song of his daughter, Calliope. My daughter, where are you? Calliope!
இருங்க, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? பீக்கச்சு!
ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. நான் நிறைய சாப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன்.